எந்தவித ஒரு மனக்கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு சமூக சிந்தனையும் இல்லாமல், ஒரு பொறுப்பற்ற ரீதியில், ஒரு பொறுப்புணர்வற்ற ரீதியில் ஒருத்தர் 85-100 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடில் வந்து பெடஸ்ட்ரியன் க்ரோசிங்கில் வச்சு ஒரு வயது போன அம்மாவை அடித்து தள்ளி அந்த அவ இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்லை இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் பாருங்க, அந்த அம்மா போய்கொண்டிருக்கிறா, அவள் நடந்து மிட்பாட்டுக்கு ஸ்லோவாக போய்கொண்டிருக்கும் வரைக்கும் எத்தனை வாகனங்கள் நிற்காம போய்கொண்டே இருக்கின்றது. இவரால் இந்த ரோட்டில் ஓடுறவிலும் என்ன தலையில் நினச்சி கொண்டு ஓடின மட்டும் எனக்கு கண்ட விளங்கு. நான் இந்த ஸ்டாஃபை கூட கேள்விப்பட்ட இன்னொரு தகவல், அந்த தகவல் உண்மை போய் நான் தெரியல. 2 பேர் பெட் கட்டி ஓடினவன் அந்த வெள்ள வழியில் வந்து கிளவட்ட வர பேரண்ட் கிட்டத்தட்ட 90-95 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட்லாம் வந்து அடிச்சிருப்பார். அதுவும் அந்த பெடஸ்ட்ரியன் க்ரோசிங்கில் அவ்வளோ செனனின் செல்பிக்க அந்த கோயில் வளாக வீதியில் இவ்வளோ ஸ்பீடில் வந்து அடிச்சிருப்பார். அவர் 2 பேருமே வந்து யாரோட பின்னுக்கு வந்தவர், அவர் வந்து பெட் கட்டி ஓடிடுவேன். ரைட், சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் கரியர் துறை ஆஃபீஸில் இருக்கேன். வளமையாக வந்து நான் எல்லாமே எங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோலாம் போடுற வளமை உங்களுக்கு தெரியும். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று. உண்மையாக வந்து சில நேரங்களில் வந்து உண்மையிலே வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள், எங்களோட சமூகத்தில் அண்மை காலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயங்களை பார்க்கல உண்மையாக நாங்கள் கதைக்காமல் இருக்கையில் அது மாதிரி கிடக்கு. என்றால் ஒரு சமூக பொறுப்பு உள்ளவர்கள் என்ற நோக்கில் நடுவு வந்து ஒருவர் வந்து நாங்கள் உழைச்சா மட்டும் காணாது, ஒரு சமூக நோக்கம் கொண்ட சிந்தனைகளை நாங்கள் இருக்கணுன்றது இங்கே ஒரு பெரிய ஒரு ஆவா. ஆனால் நான் பொது விடயங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுலேயுமே நான் உண்மையாக வந்து தலைவர் என்னென்னு சொன்னால் ஓகே, ஏதோ எங்களுக்கு சமூக நோக்கம் கொண்ட சிந்தனைகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு சுய சிந்தனையோட இயங்குகிற ஒரு குழுமம்ன்றதால நாங்கள் எதையுமே யோசிச்சு சிந்தித்து நடக்கக்கூடியவர்கள்ன்ற இதில் நான் இதெல்லாம் பெருசாக ஈடுபடுறதில்லை. ஆனால் உண்மையிலே வந்து தொடர்ச்சியாக வந்து இப்படியான சம்பவங்கள் சமூகத்தில் நடக்கைகளில் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கையில் ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. எனக்கு உண்மையிலே வந்து கடந்த நான் நினைக்கிறேன் 2 இல்லை 3 நாளைக்கு முன்னம் ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும், வெள்ள வழியில். இதில் பார்த்து போட்டு இதுகளுக்கு பிறகு நாங்கள் வாயடைச்சு போயிருந்தோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து இது ஒரு எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வான செய்திகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு செல்வோம். மெயினாக சொன்னால் இப்படியான செய்திகளை நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏனென்று சொன்னால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற உண்மையாக பார்க்க மனதுக்கு செட்டியான கவலையாக இருக்குது. உண்மையாக வந்து ஏன் இப்படி எங்களோட சமூகத்தில் மட்டும் இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது என்ற விஷயம் வந்து எனக்கு உண்மையாகவே மனது இயக்கமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் இந்த வீடியோ இந்த காணொலியை நான் பதிவு செய்யலாம்னு வந்தேன். ரைட், அண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னம் வெள்ளையில் வந்து முனியப்பர் கோயிலுங்கால இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னால் பாபா கோயில் இருக்குது. அதில் ஒரு கோயில் சூழலை புறச்சூழலை கொண்ட ஒரு பகுதி அந்த இடம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் வடமாத்திக்கு அடிக்கடி வந்திருந்தீங்கன்னா அந்த சூழலை பார்க்க உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த 2 கோயிலுக்கும் இடையில ரோட்டுக்கு இங்கால வந்து வெள்ள முனியப்பர் இருக்குது, இங்கால வந்து பாபா கோயில், மற்ற வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி பெடஸ்ட்ரியன் க்ராஸ் இருக்குது, அதாவது பாதசாரிகள் கடவை அதில் இருக்குது. அதில் வந்து இந்தியாவில் கும்பிட்றவங்க அங்கே கிடக்கிறதுக்கும் இந்தியாவில் மெட்ட கிடக்கிறதுமான அந்த பெடஸ்ட்ரியன் க்ராசிங். அதில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஒரு வீடியோவில் போடுறேன்னு பாருங்க. அதில் ஒரு அம்மா ஒரு ஆள் எவ்வளோ பார்த்து பக்குவமாக உண்மையாக யாரை பார்த்தாலும் ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்க எங்களுக்கு அம்மான்ற உணர்வு தான் தோணும். ஏன்னு சொன்னால் இந்த சமூகம் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியான சிந்தனைகள், இப்படியான ஒரு வெளி சிந்தனைகள் ஏன் எங்களுக்கு வருது, எவ்வாறு நாங்கள் இப்படியான ஒரு கீழ்த்தரமான மனோநிலைக்கு ஆளாயிருக்கணுன்றது எங்களுக்கு விளங்க இல்லை. அந்த வீடியோ பாருங்கள், அந்த அம்மா வந்து அந்த பெடஸ்ட்ரியன் க்ராசிங்கை வந்து கடக்கைகளில் எவ்வளோ கவனமாக பார்த்து அந்த க்ராசிங்கை கடக்கிறாண்டு அந்த கடந்து கொண்டு போய்களில் சரியான ஹை ஸ்பீடில் வந்து ஒரு மோட்டர் பைக் வந்து நான் நினைக்கிறேன் இப்படி குறைஞ்ச ஒரு 80 கிலோமீட்டர் போகிற ஒரு ஸ்பீடுக்கு குறையாமல் அந்த இடத்துல அந்த அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து அந்த மோட்டர் பைக் வந்து நேரடியாக தான் பெடஸ்ட்ரியன் க்ராசிங்கால் அவள் கிட்டத்தட்ட இறங்கி மிட்டுக்கு அங்கால போயிட்டா. இறங்கி அதாவது பெடஸ்ட்ரியன் க்ராஸில் காலடி வச்சு அந்த மிட்டுக்கு அங்கால போயிட்டா. போனால் பிறகு ஒரு 80-85-90 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடில் வந்த ஒரு மோட்டர் பைக் ஆள் வந்து அம்மாவை அடித்து தள்ளி தானம் விழுந்து அந்த அம்மா வந்து இறந்துட்டாண்டு கேள்விப்பட்டான். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கல சரியான மனக்கவலையும் சரியான வேதனையாக நான் 2-3 திருப்பி பார்த்தேன். ஒரு பெடஸ்ட்ரியன் க்ராஸ் இருக்குது, அதில் ஒரு ஆள் காலடி வச்சாலே உடனே வந்து அதில் நிற்கணுமென்ற அந்த ஒரு வீதி போக்குவரத்து விதிமுறைகளை தெரியாத சமுதாயத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழறோம்னு நினைக்க மிக கவலையாக இருக்குது. அநியாயமான உயிரிழப்புகள், தேவையில்லாத ஆக்சிடென்ட்டுகள், தேவையில்லாத வினைகள், தேவையில்லாத கொள்ளைகள், தேவையில்லாத போதவத்துக்கு அடிமையாகி தேவையில்லாத ஒரு இழி சிந்தனையால் இந்த சமூகம் வந்து அண்மை காலங்களாக
பல மடங்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களாகவும் மற்றவர்களை திருத்துவர்களாகவும் நாங்கள் இருந்து கொண்டு யாழ்ப்பாணம் அது இதில் காய்ச்சி கொண்டு, ஆனால் நாங்கள் எங்களுக்கு நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு இழிவான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நினைக்க உண்மையாக கவலையாக இருக்கேன். என்றால் ஒரு லைசன்ஸ் எடுக்கைகளில் எல்லா விஷயங்களையும் கேட்டறிஞ்சு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தான் லைசன்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லி பொருள். ஆனால் அந்த வெள்ள முனியப்பர் கோயில் அதில் வந்து சனம் அங்கேயும் இங்கேயும் ஒரு விளத்துற இடம், அந்த இடமும் வந்து மிகவும் ஒரு ரஃபிக்கான இடம். எல்லாருமே வந்து கும்பிட்டு அதில் நின்று கோயிலை கும்பிட்டு அதில் தொழுது தான் நீங்கள் யாழ்ப்பாணமோ இல்லாட்டி வடமாச்சிக்கோ போகிறது வளமை. அப்படியான இடத்துல எந்தவித ஒரு மனக்கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு சமூக சிந்தனையும் இல்லாமல், ஒரு பொறுப்பற்ற ரீதியில், ஒரு பொறுப்புணர்வற்ற ரீதியில் ஒருத்தர் 85-100 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடில் வந்து பெடஸ்ட்ரியன் க்ரோசிங்கில் வச்சு ஒரு வயது போன அம்மாவை அடித்து தள்ளி அந்த இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்பேற்பட்ட சம்பவங்கள் அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நடந்து கொண்டே இருக்குது. எங்களுடைய வடமாநிலத்தில் வந்து இது சிம்பிளாக நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு மனோபாவனையில் எங்கேருந்து வருது, இப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி உருவாக்கப்படுதுன்னு எனக்கு உண்மையாக வழங்க இல்லை. தயவு செய்து நான் உங்களுக்கு என்னிலே இந்த சமுதாய இளைய சகோதரர்களை கேட்குறேன் என்றால், எல்லாருமே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஒருத்தர் மரியாதை கொடுப்பவர்களாக, ஒருத்தருக்கு உணர்வுகளை மற்றவர் மதிக்கக்கூடியவர்களாக தயவு செய்து வாழப்படவோ கற்றுக்கொள்ளுவோ என்றால் தான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இந்த பூமியில் வந்து தொடர்ச்சியாக ஓடலாம். இப்படி நான் இப்போ சில விஷயங்கள் இன்னொன்று சொல்கிறேன். அந்த சம்பவம் மட்டும் இல்லை, பல இடங்கள் அன்றைக்கு அதே முதல் நாள் வந்து டிப்பர் அடித்து ஒரு சகோதரியும் ஒரு அம்மாவும் இறந்திருந்தார்கள். அப்படி மாறி மாறி இங்கே வந்து ஆக்சிடென்டால் அண்மை காலங்களாக வந்து எங்களுடைய அவ்வளவு ஒரு கேர்லெஸ் கவனையினங்கள் ஒரு அதாவது வேணுமென்று செய்கிற மாதிரி இப்படியான சம்பவங்கள் ஒரு பொறுப்பற்ற ஒரு செயல். அதாவது ஒரு ஆள் பொறுப்பற்ற ரீதியில் ரோட்டில் வரைக்குள்ள ஒரு நிதானமாக நீட்டாக வர இன்னொரு ஆளும் பாதிக்கப்படுது. தயவு செய்து உங்களால் இன்னொரு ஆள் பாதிக்கப்படுதுன்ற ஒரு விஷயம் மிகவும் ஒரு பாரதூரமான விஷயம். என்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த உயரிய எண்ணங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட வளருதோ அன்றைக்கு தான் நாங்கள் ஒரு மற்றவர்களுக்கானவர்களாகவும் இந்த சமுதாயத்துக்கானவர்களாகவும் நாங்கள் வாழ முடியும். தயவுசெய்து நீங்கள் ரோட்டில் ஆக்சிடென்ட் பட்டு நீங்கள் ரெஃப்ளெக்டாக நீங்கள் தண்டிக்கப்படுறதுன்றது வேறு. ஆனால் எந்த ஒரு பிள்ளையுமே விடாத இன்னொரு ஆட்கள் பாதிக்கப்படுறாங்க, மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அன்றைக்கு பேருந்து நான் கேள்விப்பட்டேன், அவர் அந்த ஆக்சிடென்ட் பட்டவரும் கோமா ஸ்டேஜில் இருக்கிற வேண்டும். நான் இந்த ஸ்டாஃபை கூட கேள்விப்பட்ட இன்னொரு தகவல், அந்த தகவல் உண்மை போய் நான் தெரியல. 2 பேர் பெட் கட்டி ஓடினவன் அந்த வெள்ள வழியில் வந்து கலவட்ட பேர் கிட்டத்தட்ட 90-95 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட்லாம் வந்து அடிச்சிருப்பார். அதுவும் அந்த பெடஸ்ட்ரியன் க்ரோசிங்கில் அவ்வளோ செனனின் செல்விக்க அந்த கோயில் வளாக வீதியில் இவ்வளோ ஸ்பீடில் வந்து அடிச்சிருப்பார். அவர் 2 பேருமே வந்து யாரோட பின்னுக்கு வந்தவர் அவர் வந்து பெட் கட்டி ஓடினவன். பெட் கட்டி ஓடித்தான் அதில் வந்து அடித்தவன் சொல்லி இந்த ஸ்டாஃப் அந்த தகவல் உண்மை போய் நான் தெரியலை. அப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையாக வந்து வீதியில் நாங்கள் இறங்கினாலே மற்றவர்களுக்கும் நாங்கள் பொறுப்பானவர்களாக மாறும். மற்றவர்களோட உயிரும் எங்களோட கையில் இருக்குன்றதை நினைக்கிறோம். ஒருத்தர் முதல் வந்து மற்றவர்களை மரியாதை, மற்றவர்களோட உயிர்களை நாங்கள் பெரிய அளவில் பார்க்கணும். ஒரு உயிர்ன்றது விளையாட்டான விஷயம் இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் தேவையில்லாம வச்சது. இப்போ வந்து பார்த்தா இப்போ ஆக்சிடென்டாலேயே அரைவாசி வெளிய சமுதாயம் வந்து வீணாக இறந்து கொண்டிருக்கிறதால நினைக்க உண்மையாக மிகவும் மனவேதனையாக இருக்குது. சில விஷயங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்றால், இந்த ரோட்டால் இப்போ நாங்கள் ஒரு லேனுக்கால வந்து ஒரு மெயின் ரோட்டில் ஏறைக்கில் நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் ஏறைக்கில் அந்த வந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்க மாட்டேன், நின்று இடம் தர மாட்டேன், போய்கொண்டே இருப்பினோம். இந்த லேனுக்கால ஏறி வந்து ஒரு கொஞ்சம் வெளியில் வந்து நிற்கிறார்கள், பார்த்து கொண்டு நிற்கணும். ஒரு எங்களுக்கு விளக்கை பக்கம், அதாவது நாங்கள் வந்து எப்பவும் வந்து நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து ஓடப்படணும். இது என்னென்று தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோமா, இல்லை கற்றுக்கொண்டு எடுக்கிறோமா, இல்லாட்டி கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிறோமா, இல்லாட்டி ஒரு விஷயத்தை விளங்காதவர்களாக இந்த ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் மிகவும் ஆபத்தான விஷயம். உண்மையிலே நான் வெளிநாடு போய் கேம் வந்து கூடுதலான வெளிநாட்டு ஆக்களுங்களுக்கு சின்ன விஷயம், அங்கே டிரைவிங் செய்யவே பயமாக கிடக்கு, ரோட்டில் திரியவே பயமாக கிடக்கு. இப்படியான கருத்துக்கள் வந்து இல்லாட்ட மனதிலையும் வந்து ஆழ வேரூண்டி போயிருக்கு. உண்மையாக நான் தயவு செய்து எல்லார்டையும் மினிமாக இருக்கிறது எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு உண்மையிலே வந்து வீதி போக்குவரத்து விதிகளை தயவு செய்து கடைப்பிடிங்கோ. ஒருத்தர் மரியாதை கொடுத்து பழகுங்கோ. அதான் வீதி போக்குவரத்தை சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதை வந்து உபயோகம் எல்லாருமே ஓடுவோம் வந்தால் ஒருத்தருக்கு பாதுகாப்பானவர்களாக இருப்போம். மற்றவர்களோட உயிரை வந்து மற்றவர்கள் துச்சமாக நினைக்கவும் கூடாது. மற்றவர்களோட உயிரை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதத்தில் அதிகாரமும் இல்லை. ஆகவே தயவு செய்து அண்மை காலமாக நடக்கிற இந்த போக்குவரத்து இதோட பார்க்க சரியான கவலையாக இருக்குது. உண்மையிலே வினயமாக வேண்டிக் கொள்வது, ஒரு ரோட்டுக்கு இறங்கிட்டோம்னா சாலை போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்கிறது மட்டுமல்ல,
மற்றவர்களை மதிக்க தெரிஞ்சு மற்றவரோட உயிரை வந்து பெரிய அளவில் பார்த்தோம்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை நாங்கள் நிறைய தவிர்த்து கொள்ளலாம். மற்றது ஒரு விட்டு கொடுத்து பழகும். இப்போ நான் ஒரு கார் ரிவர்ஸ் எடுத்து மெயின் ரோட்டுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் தயவு விட்டு கொடுத்து பழகும். விட்டு கொடுத்து நின்று அவரை இப்போ விட்டு போகிற விஷயம்ன்றது மிகப்பெரிய ஒரு மனித மாண்பு. இப்படியான பழக்க வழக்கங்கள் இங்கே துப்புரவாகவே இல்லை. ஆனால் நாங்கள் ஐரோப்பிய தேசங்கள் அங்கே போய்க்கல பாங்கைகள் அவர்களெல்லாம் இவ்வளோ விட்டு கொடுத்து இந்த வீதி சாலை போக்குவரத்து இதெல்லாம் முறைப்படி வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து சரியான முறையில் ஒழுகி ஓடினோம். அப்போ அங்கே பாங்கைகள் ரயில் செய்கிறார்கள் எல்லாம் பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. ஒரு தடவை பாதுகாப்பு. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்கள் தவிர்க்கப்படுது. இது வந்து ஒரு வினயமான வேண்டுகோள். ஒரு இளைய சமுதாயத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டும். தயவு செய்து அதில் இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் பாருங்க, அந்த அம்மா போய்கொண்டிருக்கிறா. அவள் நடந்து மிட்பாட்டுக்கு சிலோவாக போய்கொண்டிருக்கும் வரைக்கும் எத்தனை வாகனங்கள் நிற்காம போய்கொண்டே இருக்கின்றது. இவரால் இந்த ரோட்டில் ஓடுறவையிலும் என்ன தலையில் நினச்சி கொண்டு ஓடினோம்னு எனக்கு கண்ட விளங்கு. ஒரு ஆள் பெடஸ்ட்ரியன் க்ராசிங்கில் கால் வச்சாலும் நாங்கள் அதை வந்து நிற்கணும். அதுதான் ரூல்ஸ். அதை வந்து பின்பற்றாமல் இப்படியான ஒரு அவமதிப்பான ஒரு சமூகத்துக்குள்ளே வாழ்கிற மண்ணைக்கும் மிகவும் கவலையாக இருக்குது. தயவுசெய்து ஒரு சமுதாய விழிப்புணர்வான பதிவாக இருக்கட்டும். இதை எல்லாரும் மனதில் நிலைநிறுத்தி நெஞ்சத்தில் உள்வாங்கி தயவுசெய்து நடக்கப்படவும். இனிமேல் என்றாலும் வீணாக போகிற உயிர்களை தவிர்ப்போம். எல்லாரும் மரியாதை கொடுத்து எல்லாரும் உயிரையும் மதிக்க தெரிந்தவர்களாக வாழ கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.